தமிழ் சினிமா உலகத்துக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒண்ணு நடக்க போறதே. என்ன அப்படின்னு கேக்குறேடா? அதான் நம்ம சிரிப்பழகி ஸ்னேகாவும் பிரசன்னாவும் கல்யாணம் பண்ணிக்க போறாளே மாமி. அது குட் ஓல்டு நியூஸ் மாமி அப்படின்னு சொல்றேளா? அவ கல்யாணம் பண்ணிக்க போறது என்னமோ குட் ஓல்டு நியூஸ் தான். ஆனா அவ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படிங்கறது புது நியூஸ் தானே. இப்ப பண்ணிக்க போறா, அப்ப பண்ணிக்க போறா, அடுத்த வருஷம் பண்ணிக்க போறா அப்படின்லாம் இழுத்துட்டே போனது ஒரு வழியா முடிவுக்கு வந்துடுத்து தெரியுமோ. இந்த டேட்ல தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு 2 ஆத்துக்காராலும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டா. என்னைக்கு மாமி அந்த டேட் அப்படின்னு கேக்குறா? மே 11 இவா 2 பேருக்கும் கல்யாணமாமே. அச்சமுண்டு அச்சமுண்டு படத்துல சேர்ந்து நடிச்சதுல இருந்து 2 பேரும் லவ் பண்ணிட்டே இருக்கா. எப்போதான் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு தெரியாம இருந்தப்போ இப்போ ஒரு வழியா டிசைட்லாம் பண்ணி மே 11 நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம் மாமி, உங்களுக்கு தான் முதல் பத்திரிகை வந்துருங்கோ அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு போயாச்சு. சரி, எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும். என்னது இந்த பொண்ணு சிரிப்பழகி ஸ்னேகா சினிமால இனிமே நடிக்குமா நடிக்காதா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னுட்டோ யாருக்கும் அந்த பயம் வேண்டவே வேண்டாம். நல்ல ரோல் கிடைச்சிட்டுனா கட்டாயமா நான் சினிமால நடிப்பேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லியிருக்கிறது. சினிமால இந்த பொண்ணு நடிக்கும், ஆனா சிரிச்ச மூஞ்சோட நடிக்குமா அப்படிங்கறது தெரியலை.